36 குருமார்களிடம் கற்ற வித்தை 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிம்மம்னு சொன்னால் அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க அப்படிலாம் இல்லை. அவங்களுக்குள்ள இன்னொரு குணம் உண்டு, குழந்தைத்தனம். பொருளாதார ரீதியான என்ன சொல்கிறது, நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரும். இந்த சிம்மராசினர் இந்த ஒரு விஷயத்தை தொடவே கூடாது, இதை தப்பி தவறி கூட செய்யாதீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளமும் கட்டிடுவாங்க. சூரியனுக்கு முன் எந்திரிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களோட வாழ்க்கை மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஜோதிட சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிடர் மற்றும் ஸ்ரீ தாந்திரீக ஜோதிடத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இறைவனருள்ள நல்லா இருக்கும். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவம். சார், தொடர்ந்து பல ராசிகளுடைய வாழ்க்கை சூட்சமங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சிம்ம ராசியினருக்கான வாழ்வியல் முதல்ல எப்படி இருக்கும்னு பேசிடலாம் சார். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, பல பேர் நினச்சிட்டு இருக்கோம் சிம்மம்னு சொன்னால் கோவக்காரங்க, சிம்மம்னு சொன்னால் அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க அப்படிலாம் இல்லை. அவங்களுக்குள்ள இன்னொரு குணம் உண்டு, குழந்தைத்தனம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள்லாம் எப்படின்னா எதுக்குமே மயங்க மாட்டாங்க. நீங்கள் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும் அவங்க போக்குக்கு போயின்னா அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் புரிஞ்சுட்டு அவங்களோட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமாக இருந்து பழகிட்டிங்கன்னா அதை விட ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பானியன்ஷிப்பே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க வேறு எதுக்குமே உங்களுக்கு அடிபணியவே மாட்டாங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்குமே அடிபணிய மாட்டாங்க. அதே மாதிரி எப்பயுமே எதுக்கு நான் முன்னாடியே ஒரு இதுக்கு நம்ம ரிஷபத்துக்கு சொல்லும் போது ஏன் அந்த ராசிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு அதே மாதிரி ராசிகளுக்கெல்லாம் ஏன் அந்த விலங்குகள் வைத்தாங்கன்னா, சிம்மம்னா என்ன, காட்டுக்கு ராஜா. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, சிம்மம் அதாவது சிங்கம் பசிச்சா மட்டும்தான் அடித்து சாப்பிடும், இல்லைன்னா அடித்து சாப்பிடாது. பக்கத்துலேயே மானே போனாலும் அப்படி பார்த்துட்டு போப்போ அப்படின்ட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அவங்க எப்படின்னா அன்புக்கு அவங்க உள்ளது. பட் பேசிக்காகவே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் வரக்கூடிய அமைப்புகளும், குறிப்பாக மன வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 100 பேரில் மினிமம் ஒரு 60 பேருக்காவது மன வாழ்க்கையில் 2 கல்யாணங்கள் ஆகிறதோ இல்லைன்னா உடலாலும் உள்ளத்தாலும் தேவையில்லாமல் அன்பு, காதல் இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கிறதும், அதே மாதிரி பொருளாதார ரீதியான என்ன சொல்கிறது, நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல், அதே மாதிரி அரசு, அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க. இவங்களை அடிப்பணியெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா அன்புக்கு கட்டுப்படுவாங்க. அன்பு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஏய் அப்படின்னீங்கன்னா அந்த மேஷம் மாதிரி அவங்க ஏய் நான் என்ன அப்படிம்பாங்க, மேஷம் கோவம் வரும். இந்த விருச்சிகமும் அப்படி தான், ஏய் அப்படின்னா அவங்கள ஏய்மாங்க. அதே மாதிரி தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போய் கர்ஜனெல்லாம் பண்ணக்கூடாது. ராஜா என்ன பண்ணும், என்ன அப்படின்னு அடக்கிடும். ஸோ அதெல்லாம் விட அவங்கள்ட்ட அன்பாக போயிட்டு சம்மசிவாக போயிட்டு நீங்கள் கூலாக கொண்டு போனீங்கன்னா they will be so lovely. ஓகே சார், இவங்களுடைய இந்த வாழ்க்கை துணைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது எப்படி இருக்கும்? இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப பாவங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்க மாட்டிப்பாங்க, இவங்க தான் மாட்டிக்குவாங்க. ஓகே, மேக்ஸிமம் சிங்கமாவே இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. என்றைக்குமே எப்படி ஆகும்னாமா, நரி அதுக்காக அவங்களோட கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தப்பாக சொல்லலாம். பட் எப்பயுமே என்ன இருக்கும், நீங்கள் நல்லா பாருங்களேன், அந்த காட்டில் அந்த ராஜா இருந்தாலும், வீட்டில் இவங்க ராணியாக இருந்தாலும், இவங்க வீட்டில் ராஜாவாக இருந்தாலும், இவங்களுக்கு என்னென்னா ஒரு அன்டிஸ்பியூட்டடாக கத்திட்டு போயிடுவாங்க. பே 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 பேன்னு கத்துவாங்க. கத்திட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் சாரி அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் இவங்களால் ஹர்ட் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வலி இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏற்றுட்டு போயிடுவீங்க. அப்போ இதே 10 நாள் இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நடந்துட்டு இருந்தால்
கணவனாக இருந்தாலும் ஹர்ட் ஆயிடுவாங்க, மனைவியாக இருந்தாலும் ஹர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்கும். இதே இவங்க ப்ரொஃபஷ்னலாக இது மாதிரி பண்ணாங்கன்னா அதுவும் பிரச்சனையை கொடுக்கும், மன வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இதை ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளமும் காட்டிடுவாங்க. அப்படி பொங்கிடுவாங்க, டப்புன்னு பொங்கிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி சமத்தான் நடந்துக்குவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது சூரியனுக்கு முன் எந்திரிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களோட வாழ்க்கை மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது எல்லா ராசிக்கும் சொன்னாலும் இவங்களோட தன்மை வந்து அப்படி இருந்தால் தான். ஏன்னா இவங்களோட அதிபதி சூரியன். அப்போ சூரியனுக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடியதுன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் தமிழ்நாடே வச்சுக்கலாமே, ஒரு 6 to 6:10 சூரியன் வருதுன்னு அசம்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா 80% வச்சுட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே சார். சரி, இவங்களுக்கு இந்த நோய் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும்ல சார், இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்? கார்டியக் அரெஸ்ட், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி கழிவு பாதைகள், உறுதியாக அவங்களுக்கு கழிவு பாதை சம்மந்தமான பிரச்சனை வரும். அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா பிசிஓடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி குழந்தை பேருக்கு பிரச்சனை, அதே மாதிரி கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக L1 L2 சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சியாட்டியா நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதே மாதிரி பேக் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரும். ஓகே சார். சரி, இவங்களுக்கான தாந்திரீக பரிகாரம், நீங்கள் தாந்திரீக ஜோதிடத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர் இல்லையா, தாந்திரீக பரிகாரம்னு ஏதாவது இருக்கா சார்? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் அப்படின்னா, நல்லா உக்ரமாக பண்ணணும், உக்ரமான பூஜைகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரத்யங்கரா வழிபாடு பண்ணுங்கள். பிரத்யங்கரை நான் சொல்கிறது பிரத்யங்கரா பேரை சொல்லி எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, போலிச்சாமியார்கள் இருக்காங்க. அதெல்லாம் டிட்டர்மைனாக சொல்லவே மாட்டேன். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிறது பிரத்யங்கராவாக நேராகவே வழிபடலாம். அதே மாதிரி அமாவாசை காலங்களில் பிரத்யங்கரா வழிபாடுகள் செய்கிறதும் குறிப்பாக அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து உக்ரமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறது, அதை வந்து முக்காலாக வெட்டிக்கிறது, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரத்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை கொட்டிக்கிறது, அதை கொட்டிக்கணும்னா அதில் போட்டுக்கிறது, அதை வந்து அமாவாசை காலங்களில் ஜாம பூஜைன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் பண்ணிவிட்டு ஒரு கருப்பு கலரில் கவரோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு அதில் நல்லா புழிஞ்சிடணும். அப்போ நீங்கள் பிரத்யங்கராவோட மூல மந்திரங்கள் சொல்லலாம், காளியோட மூல மந்திரங்கள் சொல்லலாம், துர்கையோட மூல மந்திரங்கள் சொல்லலாம், வாராகியோட மூல மந்திரங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு அந்த 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போடக்கூடிய அமைப்புகள். இதை நீங்கள் செய்யும் போது அந்த அக்ரஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அக்ரஷன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், சிங்கமாக தான் இருக்கணும். சரியா? நீங்கள்லாம் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், எனது அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் ஓனாய் கிடையாது. சரியா? ஹைனா கிடையாது, பின்னாடி இருந்து அடிக்கிறதுல அடித்தா நேராக அடிப்பீங்க. சரியா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும், அதான் வழிபாடு பண்ணணுமே ஒழிஞ்சு நம்ம எல்லாருக்கும் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் செட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். கண்டிப்பாக சார். இந்த சிம்ம ராசியினர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தொடவே கூடாது, இதை தப்பி தவறி கூட செய்யாதீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? ரொம்ப இறக்கப்படாதீங்க, ஏமாறுவீங்க, அஜோ பாவம், என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எவனாவது ஐஸ் போடுறான்னா அவனை துரத்தி விட்டுருங்க. ஜால்ரா போடுறவனை கூடயே வச்சுக்காதீங்க, அவன் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பான். ஏன் சொல்கிறேன்னா அன்புக்கானவங்க, ரொம்ப அன்பானவங்க, எனது அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, ஏமாந்தே போயிடுவீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவன்லாம் பக்கத்தில் உட்காந்து ஜால்ரா போட்டுகிட்டே இருக்கானோ அவனை ஒரு கண் வச்சுட்டே இருங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சரி உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம், அவங்க வாழ்க்கையவே மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் நெஞ்சை தூக்கிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாத நண்பர்களே. அதனால் அவங்களோட கர்மாவுக்கு அவங்க இருப்பாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு லீடர்ஷிப் குவாலிட்டி காட்டுறது, தலைமை பண்பு காட்டுறது, யாருமே கூப்பிடாத இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். எனது அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, கேட்காத இடத்தில் உதவி செய்வது அவமானத்தை தரும். அதனால் அவங்களுக்கு உதவி கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க, இல்லைன்னா உதவி கேட்காதவங்கள்ட்ட உதவி செய்கிறது மகா தப்பு, அது செய்யாதீங்க. கண்டிப்பாக சார். சரி, இவங்களுக்கு தாந்திரீக ரீதியான ஒரு கலர் அப்படின்னு இருக்கும்ல சார், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அது என்ன கலராக இருக்கும்? ஆரஞ்சு ப்ளஸ் ரெட், சூப்பராக இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தொழிலில் சூப்பராக வரணுமா, ரத்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரியா? அதே மாதிரி ஆரஞ்சு கலந்த
ஒரு வகையான ரெட். இந்த கலர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கலர்ஸாக கேட்டதுனால இது எதுவுமே அன்பர்களே ப்ரிப்பேர்ட்லாம் கிடையாது. அவங்க கேட்குறாங்க, நம்ம கேஷுவலாக எப்பயும் போல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதான். கண்டிப்பா சார். சிம்ம ராசியினருக்கான ஒரு முழு விளக்கத்தை வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டோம். அவங்க என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு, தொடர்ந்து அடுத்த வீடியோல ஷூர். அடுத்த ராசிக்கான விஷயங்களை பார்க்கலாம் சார். ஷூர். நன்றி சார். நன்றி மேடம்.